அன்யங்கடா ஆர்மீஸ் வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 18 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகிடாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, நீங்கள் வயன் ஜேகே ஆனந்த் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் குருஜி கொடுத்த பவுட்ரை அவன் குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பட்டு அவன் வலி தாங்க முடியாமல் கத்தி அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்திருப்பான். ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி நாங்கள் யார் அப்படின்ற அவன் உண்மையை சொல்லியிருப்பான். அதோட தண்டை பார்த்தோம். ஸோ இப்போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். ஜிம்மன் சொன்னதுக்கப்புறமேட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வராங்கடா. அது ஒன்றும் இல்லை, அது வேம்பயர் தான். ஓகே, அது அந்த ஃபார்முக்கு வந்துட்டு வராங்க. 3 பேர் பார்க்கவே அப்படி பயங்கரமாக இருக்காங்க. அதான் ஜேகேக் சொன்ன மாதிரி அப்படியே ஒயிட் பேல் ஸ்கின்னு, அப்படியே அந்த 2 ஷார்ப் டீத்து, ஃபேங்ஸு, விங்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே வருது. நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு ஷாக்கிங்காக வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தாங்கன்ட்டு சொல்கிறான், இதுதான் நாங்கள், இதுதான் எங்களோட ஒரிஜினல் உருவம், இது நாங்கள் பிறந்ததுலேருந்தே நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக வந்துட்டு பார்க்குறீங்க. அப்போது அர்னி கேட்குறா, அப்படின்னா நீங்கள் 3 பேரும் மனுஷங்க கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜிம்மன், நீங்கள் 3 பேர் கூட தான் மனுஷங்க இல்லை, நான் கேட்டேனா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்ல, உங்கள் 3 பேருக்கு இன்னும் சரி ஷாக்கு. அர்னி வந்துட்டு என்ன நாங்களாம் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்ல, ஜிம்மன் போய் சொல்லாத, எனக்கு நீங்கள் யாருன்னு ஆரம்பத்துலேயே தெரியும். நீங்கள் 3 பேரும் ஹியூமன்ஸ் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டு நீங்கள் ஒரு பாம்பு அண்ட் அந்த நாகலோகத்துக்கு நீங்கள் தான் நாகராணின்றதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க 3 பேரும், இவங்களுக்கு எப்படி உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே, போன ஜென்மத்தில் உங்களை விட்டுட்டோம், பட் இப்போது நோ, உங்களை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சஞ்சு சொல்கிறான், போன வாட்டி எங்கள் கையால் செத்தது பத்தாதா, மறுபடியும் உங்களை நாங்கள் சாகடிக்கணுமா அப்படின்னு சஞ்சு கேட்க, அவங்க உன் கையால் நீ சாவடிக்கணும்னு நீ என்னை எத்தனை தடவை வேணால் கொள்ளலாம், அதை ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் ஷாக்கு வரீங்க. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு நான் சொன்னேன்ல ஹர்னி அன்றைக்கி பார்ட்டியில், ஞாபகம் இருக்கா? இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆக்சுவலி உங்களை கல்யாணம் பண்ணணுன்றது நாங்கள் பண்ண பிளான் அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே ஷாக்கடாக பார்க்குறீங்க. அப்போ தான் வந்துட்டு, ஆமாம், உங்களை வேணுன்ட்டு தான் நாங்கள் இங்கே வர வச்சோம் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி. அண்ட் அவங்க 3 பேர், லியா, ரியா, மியா, 3 பேரும் ஓடிலாம் போல், அவங்கள நாங்கள் தான் கடத்திட்டு அப்படி சொல்ல, ஜேகே லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓடி போகிற மாதிரி செட்டப் பண்ணி அவங்கள அங்கேருந்து கிட்னாப் பண்ணி எங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு வந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மாவும் நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லி 3 பேரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், நீங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, பட் நோ, நாங்கள் தான் உங்களை வர வச்சோம். இதுதான் எங்கள் ஒரிஜினல் ஃபார்ம். இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை விட்டு போகவே முடியாது. உங்கள் 3 பேரும் இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல. அப்புறமேட்டு அவங்க, இந்த எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாகமணிக்கு தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயம், அப்போ சஞ்சு, நாகமணிக்கு மட்டும் இல்லை, என் ருத்ராவை கொன்னது நீங்கள் தானே, உங்கள் 3 பேர் கொல்லணும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படி சொல்ல. 3 பேரும் அப்படியே பார்க்குறாங்க விமன் குக்கு. அப்போ சஞ்சு, என்ன 3 பேரும் திருன்னு பார்க்குறீங்க, யார் கொன்னோன்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி நாகமணி எடுக்கும் போது ஒருத்தரை கொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அவனை தான் என் உலகமே, அவனே கொன்னுட்டீங்கல்ல. என் லவ், என் காதல், என்னை விட்டு போனதுக்கு காரணம் நீங்கள் தானே
அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு அப்படியே அவளோட ஸ்னேக்கோட ஃபார்முக்கு வந்துட்டு வரா. அப்போ வந்துட்டு வயன் வந்து என்ன பண்ணுறான்னா, நிமிஷம் பூரடி, ஏன்டி அவசரப்படுற அப்படி சொல்ல, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது வயன், பார்த்தல என் ருத்ராவை கொண்டுட்டு இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. லைக் அவள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, நீ தப்பாக புரிஞ்சிருக்க சஞ்சு, அவங்கள நாங்கள் கொலை பண்ண கிடையாது அப்படி சொல்ல, சஞ்சு போதும் நிறுத்து, இன்னும் ஒரு வார்த்தை பேசாத, கொலை பண்ணிவிட்டு பண்ணலை நான் சொல்கிறேன், நீ யாராக வேணா இரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் ருத்ராவை கொன்னல, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு, உன்னை மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ ஜிம்முன்னு, இங்கே பார், உனக்கு கோவம்னா எங்கள் மேலே காட்டு, எங்கள் குடும்பத்தில் அவங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்கள நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல. சஞ்சு, அதை சொல்கிறதுக்கு நீ யார், நீ ருத்ராவை கொன்னீங்களடா நீங்கள் 3 பேரும், உங்களை நான் சும்மாவே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு, உடஞ்சி பிரேக் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாடா. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ வயன், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வீட்டில் மிஸ்டர் கேங் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா, நாங்கள் தான் கொலை பண்ணோம், நாங்கள் 3 பேர் தான் கொலை பண்ணோம், இனிமேலும் உங்கள் வீட்டில் எல்லோரும் இறந்துட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு ஹெட்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படி சொல்லி. ஜேகே, உன்னால் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நான் வர விட மாட்டேன், என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு சொல்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ருத்ரமா சைட் காட்டுறாங்க. மிஸ்டர் பார்க்கு, மிஸ்டர் ஸ்கிம் எல்லாம் வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னா, ருத்ரமா கிட்ட தாண்டா போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு ருத்ரமா வந்துட்டு, என்ன விஷயம் மிஸ்டர் பார்க்கு, இல்லை ருத்ரமா, மிஸ்டர் ஃபேங் அவன் இறந்துட்டான். என்ன, எப்படி, அது எப்படி இறந்தான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பாம்பு கடிச்சு இறந்துருக்கான், அது கொடூரமாக இறந்துருக்கான்னு வந்திருக்கு அப்படி சொல்ல. ருத்ரமா அப்படியே, நினச்சேன் அவங்க வந்துட்டாங்க, இனிமேல் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்படியே உண்மை ஷாக்கிங்காக இருக்குது. மிஸ்ஸஸ் பார்க்கும் மிஸ்ஸஸ் கிம்மும், நான் சொன்னேன் கேட்டிங்களா, இப்போ தேவையில்லாத ப்ரெஷர், ஒரு உயிர் போயிருச்சு என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ரமா, அழாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றாகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காடுக்கு வந்துட்டு பூஜைலாம் பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தது பேருக்கு அந்த பாக்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் கிம் கிட்ட கொடுத்துட்டு, இதை ஓப்பன் பண்ண. என்ன இது, $? ஆமாம், இது நான் காளி தேவி கிட்ட வச்சு பூஜை பண்ணது, இதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் கழுத்துலேயும் போட்டு விடு, ஒருத்தர் விடாமல் எல்லாரும் போட்டிருக்கணும். அப்படின்னா இதை போட்டால் என்ன ஆகும், அந்த நாகினியால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் தொட முடியாது, அவங்கள கொல்ல முடியாது, இந்த $, உங்கள் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஆபத்து இல்லை அப்படி சொல்ல. சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ ருத்ரமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் போங்க, இன்னும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு நான் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எப்போ வரணுமோ அப்போ நான் வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்ல. சரின்னு எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ மிஸ்டர் பார்க்கையும் மிஸ்டர் கிம்மையும் வந்துட்டு, ருத்ரமா, நீங்கள் 2 பேரும் மட்டும் நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்ல. அந்த லேடிஸ் 2 பேரும் அங்கே வந்து போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ருத்ரமா, அந்த நாகமணியை கண்டுபிடிச்சிங்களா? இல்லை ருத்ரமா, இன்னும் இல்லை. அசால்ட்டாக பதில் சொல்லிட்டுருக்கீங்க, அந்த நாகமணி இல்லைன்ட்டு. அது இருந்தால் தான் அந்த நாகி நீங்கள் யாருன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல. மிஸ்டர் பார்க்கு,
வேறு ஏதாச்சும் வேலி பார்க்கணும். நான் காளி தேவிக்கு பூஜை பண்ணிவிட்டு என்னன்றது உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் போங்க. முக்கியமாக ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் 3 பசங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம் அந்த நாகினிங்க இன்னும் இருக்காங்க, உங்கள்கிட்ட வந்துட்டுருக்காங்கன்ட்டு. என்னைக்கா இருந்தாலும் உங்கள் 3 பசங்களோட சாவு அந்த 3 நாகினிங்கிட்ட தான், அவங்க கையால் தான். ஒன்று அந்த 3 நாகினிங்க சாப்பிடுவாங்க, இல்லை உன் பசங்க சாப்பிடுவாங்க. ஆக மொத்தம் கடைசியில் யுத்தம் அவங்க 2 பேருக்கு தான். கடைசியில் யார் உயிரோடு இருப்பான்னு என்னால் கணிக்க முடியாது, நீ அந்த கடவுளுக்கே தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கூடிய சீக்கிரம் நாகமணியை அவங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்கடா. மிச்சம் பாக்கெல்லாம் இப்போ வீட்டில் இப்போ சஞ்சு வந்துட்டு ரூமில் வந்துட்டு உட்காந்து அழுதுட்ருக்கா. பிகாஸ் அவள் ருத்ரா இறந்ததை வந்துட்டு அவளால் பேர் பண்ணிக்க முடியல. ஸோ அவள் அழுதுட்ருக்கா. அப்போ ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா தயங் தான் வரான். தயங் உள்ளே வரதை பார்த்துட்டு சஞ்சு எதுவுமே பேசலை, அவள் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ தயங் வந்து சஞ்சு பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ருத்ராவை கொன்னது வேண்டாம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், இப்போ நான் எதுவும் கேட்குற நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு அங்கேருந்து ஏஞ்சிக்கிறான். அப்போ அவங்க அவள் கையை பிடிச்சிட்டு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம், வேண்டாம், ஒரு கொலைக்காரங்கிட்ட நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை தட்டி விட்டுட்டு அவள் அங்கேருந்தே போயிடுறா. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா நம்ம கொலை பண்ணாமே அவள் நம்மளை இது பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்படியே சஞ்சு என்ன பண்ணுறான்னா கீழே போனால் மீரா வந்துட்டு உட்காந்துருக்கா. மீராவை பார்த்துட்டு, அக்கா வா சஞ்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்க நடந்த எல்லாத்தையும் சஞ்சு சொல்கிறா. மீரா, அப்போ நம்ம நினச்ச மாதிரி அவங்க மனுஷங்க கிடையாதா? இந்த வீட்டில் யார் யார் மனுஷங்கன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மீரா சொல்ல. சஞ்சு, எங்களால் உங்களுக்கும் கஷ்டம் இல்லைக்கா, நீங்களும் வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்கல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் போல் எல்லாம் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு டின்னர் வந்துட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா இப்போ நைட்டு. இப்போ ஹரிணி சைடு ஹரிணி வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் ரூமுக்கு வந்துட்டு யாரோ வராங்க. லைக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, பட் அது ஜிம்மன் கிடையாது. பிகாஸ் ஜிம்மன் வந்துட்டு பெட்டில் படுத்துருக்கான். அப்படியே ரூம் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒரு ரூம் அப்படியே பொறுமையாக நம்ம ஹரிணி கிட்ட தான் வருது. நம்ம ஹரிணி வந்துட்டு அப்படியே லைக் ஏதோ ஒரு மாதிரி நம்மளை நோக்கி வந்து அந்த ஃபீல் இருக்கும்லடா. ஸோ அந்த ஃபீல் அப்படியே பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த உருவம் அப்படியே நம்ம ஹரிணி முன்னாடி நிற்கிது. பட் அது யாருன்னு தெரியல இருட்டில் சரியா. நம்ம ஹரிணி அப்படியே கற்று போகும்போது அவங்க வந்துட்டு அப்படியே ஹரிணியோட வாயை மூடிட்டே இருக்குது. நம்ம ஹரிணி அப்படியே அதை தட்டி விடலான்னு பார்க்குறா. பட் அந்த உருவம் வந்துட்டு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்ல நம்ம ஹரிணி அப்படியே சைலண்டாகிடுறா. அந்த உருவம், இங்கே பாரு, இந்த வீட்டில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும், தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை பண்ணு, உன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும், முக்கியமாக உன்னோட ஜிம்மனை, நீ உன் ஜிம்மனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அங்கேருந்து நம்ம ஹரிணி அப்படியே சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. என் ஐஸ் அது அவளோட கனவு தான். அவள் அப்படியே ரொம்ப பயந்து போய் எழுஞ்சிக்கிறா. அவளுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது, மூச்சை ஹெவி ப்ரீத் ஆகுது. அவள் அப்படியே பார்க்குறா. அப்படியே சைடில் பார்த்தா நம்ம ஜிம்மன் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். அவள் என்ன கனவுது, சே யாராக இருக்கும், எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அவள் அதையே தான் யோசிச்சுட்ருக்கா. அவளுக்கு தூக்கம் கூட வரலடா. அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம சஞ்சு சைடு
அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் தூங்கிட்டு இருந்திருக்கா. திடீர்னு அவளுக்கு முழிப்பு வந்திருக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறா. பார்த்தா தண்ணி வந்துட்டு வாட்டர் பாட்டில் காலியாக இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போய் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரிடாரில் வந்து நடந்து போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. அவள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பட் யாரும் இல்லை. இவன் வந்துட்டு ஓகே இமேஜினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் நடந்து போகிறா. அப்படி நடந்து போகும்போது மறுபடியும் அவளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. அவளும் மறுபடியும் டேர்ன் பண்ணி பார்க்குறா. பட் யாருமே வந்துட்டு இல்லை. அவளுக்கு மாதிரி ரொம்ப டவுட் வருது, ஒரு வேளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வந்துட்டு அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த ஃப்ரிட்ஜு பின்னாடி வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறா. அப்போ இந்த பர்சன் அப்படியே கிச்சனுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா நம்ம சஞ்சு வந்துட்டு ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த பர்சன் அது தெரியாமல் அவங்க போகிறாங்க. சஞ்சு யார் இது, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போகிறா. அப்போ அந்த பர்சன் திரும்பி நம்ம சஞ்சு அப்படியே கத்தியால் குத்த வராங்க. இவன் விஷயம் அப்படியே அந்த பின்னாடி போய் விழுவாங்கல்லடா, ஜர்க்காய் அந்த மாதிரி போய் விழுந்துருவா. பட் அந்த பர்சன் அப்படியே நம்ம சஞ்சுவை அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. நம்ம சஞ்சு ஏய் யார் நீ, உண்மையை சொல்லு யார் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்கடா. லைக் கேப்பு அப்படியே மாஸ்க் போட்டுட்டு அப்படியே ஃபுல் பிளாக்ல அப்படியே ஃபுல் கவரில் இருக்காங்க. நம்ம சஞ்சுக்கு பேசக்கூட விடாமல் அப்படியே அவளை குத்தலாம் தான் வராங்க கத்தியை வச்சுட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பிகாஸ் வீட்டுக்குள்ளே பாம்பாக மாற முடியாதுல்ல, எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்துட்டு ஓடுறான். பட் அந்த பர்சன் அப்படியே வெறியோடு அவளையே துரத்திட்டு வராங்க கத்தி வச்சுட்டு. இவன் அப்படியே ஓடிட்டே இருக்கான். அப்போது யூங்கி அங்கே வெளியில் ஸ்விம்மிங் பூலாண்ட உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. சஞ்சு அப்படி ஓடுறத பார்த்து யூங்கி இவன் எப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பர்சன் பின்னாடி வந்துட்டு சஞ்சுவை துரத்திட்டே போகிறாங்க. நம்ம யூங்கி கதை பார்த்தோன்னே ஷாக்கு. இது 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 எப்படிங்க அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் பின்னாடியே நம்ம யூங்கியும் ஓடுறான். இப்போ 2 பேரும் ஓடுறாங்கடா. ஓடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு சஞ்சு என்ன பண்ணுறான்னா வீட்டை தாண்டி அப்படியே ஒரு காடு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஓடுறா. அந்த பர்சனும் அப்படியே சஞ்சு பின்னாடியே போகிறாங்க. அந்த பர்சன் பின்னாடி நம்ம யூங்கி ஓடுறான். ஒரு ஃபைனலாக சஞ்சு அந்த பிளேஸில் வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி இந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக்காக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா பின்னாடி யூங்கியை பார்த்து நம்ம சஞ்சு இவனா ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டானே அப்படி சொல்லிட்டு அப்படியே நின்றுச்சுக்கா. அந்த பர்சன் அப்படியே கத்தியால் குத்த வராங்க. சஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பின்னாடியிலேருந்து அந்த பர்சனை கத்தியால் நம்ம யூங்கி அடிச்சிடுறான். அடித்த உடனே அந்த பர்சன் அப்படியே திரும்பி யூங்கி அட்டாக் பண்ண வராங்க. இங்கே மாற்றி சஞ்சுவும் யூங்கியும் அந்த பர்சனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சனால் வந்துட்டு நிற்க முடியல. அந்த பர்சன் கீழே விழுந்துடுறாங்க. அப்போது யூங்கி உனக்கு ஒன்றும் ஆகலைல்லம்மா? இல்லைம்மாம்மா எதுவும் ஆகலை. நீ எப்படிம்மா இங்கே, யார் இது தெரியல மாமா, நான் தண்ணி தான் கிடக்குதுன்னு கிச்சனுக்கு வந்தேன். இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கான். நான் அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். சரி இது யாருன்னு பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா உங்கள் 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு, உங்களுக்கும் யூங்கிக்கும். பிகாஸ் அது வேறு யாரும் இல்லை, லிசா தான். லிசாவை பார்த்தோன்னே 2 பேரும் செம்ம ஷாக்குடா. யூங்கி வந்துட்டு லிசா அப்படி சொல்ல, நீங்கள் லிசா இவன் எதுக்கு என்ன கொலை பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம யூங்கி லிசாவை பொறுமையாக எழுப்புனதுக்கப்புறமேட்டு லிசா அண்ணா நீ எங்கண்ணா இங்கே? அண்ணி நீங்கள் நிமிஷம், நம்ம எங்கே இருக்கோம்? நான் வீட்டில் தானே இருந்தேன். அண்ணா நம்ம எப்படிண்ணா இங்கே அப்படின்னு லிசா கேட்க, யூங்கிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒன்றுமே புரியல. யூங்கி வந்துட்டு உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அண்ணா இல்லைண்ணா, நான் என் ரூமுக்கு போயிட்டுருந்தேன். அப்போது ஸ்டோர் ரூமில் ஏதோ சவுண்டு கேட்டுது. சரின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே போனேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைண்ணா. பார்த்தா நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு லிசா சொல்ல, யூங்கிக்கும் உங்களுக்கு அப்போ தான் புரியுது இவ்வளோ யாரும் ஹிப்னடைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யூங்கி வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நடந்த எதுவும் யார்கிட்டையும் சொல்லாத, வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா.
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் லிசா வந்துட்டு அவன் ரூமில் படுக்க வச்சுட்டு யூங்கி வந்துட்டு சஞ்சு கூப்பிட்டு தனியாக போகிறாரு. சஞ்சு வந்துட்டு சொல்லுங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? சொல்லுங்கள். அது லிசாவை யார் ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பான்னு உனக்கு ஏதாச்சும் தெரியல மாமா? அது லிசான்னு நீங்கள் மாஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் எனக்கே தெரியுது அது லிசான்னு சொல்லிட்டு. எப்படி மாமா? நம்ம வீட்டில் யார்? எனக்கும் தெரியலம்மா. ஆனால் நான் எதுக்காக தெரியுமா என்னை ஃபாரினுக்கு அனுப்புனாங்க. ஏதோ பிரச்சனை நடந்து உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் அன்றைக்கி என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம யூங்கிக்கு வந்துட்டு ஒரு 7 years இருக்கும்டா. அப்போ நம்ம யூங்கி வந்துட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு விளாடிட்டு இருந்திருப்பான். லைக் அவன் விளாடும் போது பால் வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே போயிருக்கும். நம்ம யூங்கியும் வந்துட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்படி போகும்போது நம்ம யூங்கி பால் எடுக்கலான்னு போகும்போது அவன் பின்னாடி ஒரு உருவம், இப்போ நம்ம லிசா எப்படி வந்தா அதே மாதிரி தான்டா அந்த உருவம் நம்ம யூங்கியை கொல்ல வந்திருக்கோம். நம்ம யூங்கி பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். பட் அந்த உருவம் விடாமல் நம்ம யூங்கியவே துரத்திட்டு வந்துகிட்டே இருந்திருக்கோம் கொல்றதுக்கு. ஃபைனலாக நம்ம யூங்கி வந்துட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிப்பான். அந்த உருவமும் நம்ம யூங்கியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு அந்த உருவத்தை வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த உருவம் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடும். மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு யூங்கியை பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யூங்கி சொல்லிவிட்டு எதுக்காக என்ன அவங்க கொல்ல வந்தாங்கன்னு தெரியல, அதனால தான் பயந்து என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் சின்ன வயசில் எனக்கு நடந்தது சரி, உன்னை எதுக்கு இப்போ டார்கெட் பண்ணுறாங்க? என்ன சொல்கிறீங்க மாமா? அப்போ உங்களை? ஆமாம், அதுதான் நடந்தது. நான் அந்த உருவம் தான் உன்னை துரத்திட்டு வருதுன்னு நினச்சி பயந்து ஓடி வந்தேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யூங்கி சொல்ல, நீங்கள் என்னடா இது, நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தே நின்றுட்டுருக்கீங்க யூங்கி. சரி, இந்த விஷயத்த வேறு யார்கிட்டயும் சொல்லாத, தயங்கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காத, ஓகேயா? சரி மாமா, சரி போய் படுப்போம். ஓகே மாமா அப்படின்னு நீங்கள் போயிடுறீங்கடா. நம்ம யூங்கியும் யாராக இருக்கும், எதனால் சஞ்சுவை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான். அண்ட் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அண்ட் டார்மிஸ் பாய்.